கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்களையும் ஒரு குடும்பமாய் நின்று சாட்சியாய் நிற்க உதவி செய்திருக்கிறார். எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக 2வது குழந்தையை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் டெலிவரிக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாமே நல்லா போகணும் அப்படின்னு. அதே போல் டெலிவரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனால் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தது. அதுக்காக பேபியை அட்மிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பிறந்த அந்த வாரத்தில் பேபி என்சியூவில் வச்சுருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு வர்ஷிப்புக்காக வர வேண்டியதாக இருந்துச்சு. சரி, எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்தாலும் சரி ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்தேன். அதே போல் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். மனிதருக்கு மூலமாக முக்கியமாக டாக்டர்ஸ் நர்ஸ் மூலமாக நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நல்ல கேர் கொடுத்தாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு தான் நன்றி. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர கர்த்தர் எங்களை அதெல்லாம் தாண்டி வர எங்களை பலப்படுத்தினார். முக்கியமாக குழந்தையை கர்த்தர் பலப்படுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த டைமில் அதிகமாக ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுவுமே எனக்கு போராடாமல் கிடச்சது இல்லை. அது போராடினதில் எதுவுமே ஆண்டவர் கொடுக்காமல் விட்டதில்லை. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சாட்சியாக எங்களை எல்லாவற்றையும் கடந்து போக உதவி செய்தார். இன்றைக்கி சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இனிமேலும் இந்த அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களோடு இருந்தார்னு தான் சொல்லுவோம். எங்களை பலப்படுத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்தார். இனியும் ஆண்டவர் எங்களோடு இருப்பார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என் கூட டெலிவரி ஆனவங்க 2 பேர்த்துக்குமே பாப்பாங்க 200 தான் இருந்தாங்க. ஆனாலும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் பாப்பா 3 கிலோ இருந்தா. எனக்கு நார்மல் டெலிவரிக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அந்த டைமில் எல்லாமே எனக்கு ஈஸியாக லெகுவாகவும் கர்த்தரை வாய்க்க செஞ்சார். கர்த்தருக்கு நன்றி. பாப்பாவுக்கும் திடீர்னு ஒரு பலவீனம் ஆயிடுச்சு இடையில. ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகவும் அவளுக்கு பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர் என்னையும் குழந்தையும் நல்லா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.